நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில ஏகப்பட்ட நாடுகளுக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு அணுகுண்டுகளும் கெமிக்கல் வெப்பன்ஸையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சண்டை அதிகமாகி அணுகுண்டுகள் போடப்பட்டு இந்த பூமியில இருக்க ஏகப்பட்ட இடங்கள் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறுது. ஆனா யுனைடெட் ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டன் சொல்லி அந்த ஒரு இடம் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. இந்த உலகத்துல இருக்க பணம் படைத்தவர்களும் பதவியில் இருக்கவங்களும் மட்டும் அந்த இடத்துக்கு போய் ரொம்பவே வசதியா எந்த ஒரு குறையுமே இல்லாம ராஜ வாழ்க்கை வாழ்றானுங்க. அதே நேரம் அந்த இடத்துல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி காலனின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. மக்கள் தொகையும் ரொம்பவே அதிகம். பணம் இல்லாதவர்களும் ஏழைகளும் மட்டும் தான் இந்த இடத்துல வாழ்வாங்க. இந்த காலனியில் இருக்க எல்லா மக்களுமே யுனைடெட் ஃபெடரேஷனுக்கு தான் வேலைக்கு போவாங்க. ஆனா பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி எப்படி இவங்க வேலைக்கு போக முடியும்னா அந்த காலகட்டத்தில் த ஃபால்னு சொல்லி ஒரு லிப்ட் மாதிரியான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி வெறும் 15 நிமிடத்துக்குள்ள பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இவங்களால டிராவல் பண்ண முடியும். ஆனா யுனைடெட்ல இவங்க போய் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. வீடு பெருக்கிறது மெக்கானிக் மாதிரி கடைநிலை வேலை மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி போலீஸ் ஆர்மின்னு எல்லாமே ரோபோட் மூலியமா தான் அவங்க பாத்துக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோவும் ஒரு மெக்கானிக்கா தான் இருக்கான். அதுவும் அந்த போலீஸ் ஆர்மிக்கெல்லாம் போகக்கூடிய ரோபோட் செய்யக்கூடிய கம்பெனில மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. தினம் நைட்டு தூங்கும் போது ஹீரோவோட கனவுல ஏதோ ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணை பத்தி ஒய்ஃபு கிட்டையும் சொல்றான். ஒய்ஃபும் அதை பத்தி எதுவும் பயப்பட தேவையில்லை, இது வெறும் கனவு தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா எங்கேயா வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைப்பாங்க. ஹீரோவும் நேரா கிளம்பி அவனோட ஃப்ரெண்டை பார்க்க வர்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டோ ரீகால்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருப்பான். இந்த ரீகால் கம்பெனியோட வேலை என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை ரொம்பவே போரா இருந்தா நம்மளோட மூளைக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு என்ன மாதிரி கேரக்டரா நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி மாத்தி விட்டுருவானுங்க. கிட்டத்தட்ட கேம் விளையாடுற மாதிரி தான், ஆனா அது மூளைக்குள்ள விளையாடுற மாதிரி. ஹீரோவும் தன்னை ஒரு ஸ்பை கேரக்டரா மாத்தி தர சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஃப்ரெண்டும் அவனோட லேபுக்கு கூட்டிட்டு போய் ஹீரோட மூளையில கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட மூளையில இருக்க எல்லா டேட்டாவையுமே அந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி பார்க்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஒரு மெக்கானிக் கிடையாது, அவன் ஒரு ஸ்பை, வேற ஒரு நாட்டுல இருந்து உளவு பார்க்க வந்திருக்கான்ற மாதிரி அந்த லேப்ல காட்டும். ஃப்ரெண்டும் அதை பார்த்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய படையே அந்த லேபை உடைச்சிட்டு உள்ள வந்து அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டு கொல்றானுங்க. உள்ள வந்தவனுங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு நேரா வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். ஒய்ஃபும் ஆறுதலா ஹீரோவை கட்டி பிடிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலா பேசுவா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கழுத்து நெரிச்சு ஒய்ஃபு கொல்ல முயற்சி பண்றா. எதுவுமே புரியாம ஹீரோ ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடலாம்னு முயற்சி பண்ணுவான். அப்பதான் ஒய்ஃபு இன்னொரு உண்மையை சொல்றா. நமக்கு கல்யாணம் ஆகி ஒன்னும் 7 வருஷம் ஆகல, வெறும் 1.5 மாசம் தான் நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உன்னோட மூளையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் உன்னோட மூளையில ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். நான் ஒன்னும் உன்னோட உண்மையான ஒய்ஃபு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா. ஒய்ஃபையும் சமாளிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரும்போது மொபைல் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஆனா ஹீரோ கிட்ட மொபைலே இருந்திருக்காது. ஆனா ஹீரோட கையில மொபைல் மாதிரியே கைக்கு உள்ள இருந்து பிளிங்க் ஆகுது. ஹீரோவும் எதுவுமே புரியாம ரொம்ப ஆச்சரியத்தோட அதை அட்டன் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்துல இருந்து பேசுறது ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு. இந்த மொபைலை நீ வச்சிருக்க வரைக்கும் உன்னோட ஒய்ஃபு பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பா, அதுல ஒரு ஜிபிஎஸ் இருக்கு, அதை வச்சு ட்ராக் பண்ணி தான் உன்னை திரத்திட்டு இருக்கா, உடனே அந்த மொபைல தூக்கி போட்டுருன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அந்த சிட்டியோட எதிர்காலமே உன்னோட கையில தான் இருக்கு, நீ தான் காப்பாற்றணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கீயை கண்டுபிடிச்சிரு, இல்லைன்னா இந்த காலனியே அழிஞ்சிரும்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு பேங்கோட பேரை சொல்லி அங்க இருக்க லாகருக்கு உடனே போகணும்னு சொல்லி அந்த லாகரோட நம்பரும் சொல்றான். இப்ப ஹீரோட மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண மெக்கானிக்கா வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு என்னடாமே அவன் ஒரு ஸ்பைன்னு சொல்லி ஒரு கூட்டமே துரத்துது. இவ்வளவு நாளா ஒய்ஃப் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணுது. இதெல்லாம் யோசிக்கும் போது ஹீரோவுக்கு தலைவலியே வருது. இருந்தாலும் பரவாயில்ல, போன்ல சொன்ன அந்த பேங்க்குக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி நேரா அந்த பேங்க்குக்கு போய் அந்த லாகரோட நம்பரை சொல்றான். பேங்க்ல உள்ள எம்ப்ளாயும் ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி காட்டுறான். அந்த லாக்கருக்குள்ள ஒரு சூட்கேஸ் இருக்கும். அதுக்குள்ள ஏகப்பட்ட பாஸ்போர்ட்டும் ஏகப்பட்ட ஐடி கார்டும் நிறைய பணமும் இருக்கும். அந்த சூட்கேஸை ஓபன் பண்ண உடனே ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீடியோல யாரு பேசுறான்னா ஹீரோ தான் பேசியிருப்பான். ஹீரோ ஏற்கனவே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல. வீடியோல என்ன சொல்றான்னா, எனக்கு ஃபேக்கா ஒரு மெமரியை செலுத்த போறாங்க, அதுக்குள்ள இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன், இந்த வீடியோ நீ பாக்குறேன்னா உடனே நான் உங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ யாருக்கிட்டையுமே மாட்டாம ஒழுங்கா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போன்னு சொல்லி அந்த வீடியோல ஏற்கனவே ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த சூட் கேஸ்லயே ஒரு சின்ன காலர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த காலரை கழுத்துல போட்டுக்கிட்டா ஒருத்தங்களோட முகத்தையே ஃபேக்கா மாத்திக்க முடியும். அதையும் ஹீரோ எடுத்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய பாடையே ஹீரோவை துரத்தும். ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாத்துது. இந்த பொண்ணு தான் ஹீரோவோட கனவுல ரொம்ப நாளா வந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க பேரு மெலினா. இவங்க இருக்கிறது ஃபியூச்சர்ன்றதால அங்க இருக்க காருக்கெல்லாம் வீலே கிடையாது, தரையை விட்டு கொஞ்சம் உயரத்துல பறந்துட்டு இருக்கும். இந்த சேசிங் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த சீன் எல்லாமே யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. மெலினா ஹீரோவை காப்பாத்தி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போன உடனே ஒரு பியானோ இருக்கும். அந்த பியானோல உட்கார்ந்த உடனே ஹீரோவுக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. அவன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு பழைய பாட்டை பியானோல வாசிக்க ஸ்டார்ட் பண்றான். அந்த மியூசிக்கை கேட்ட உடனே அந்த வீட்டு டேபிள்ல இருந்த இன்னொரு டிவைஸும் ஆன் ஆகுது. இந்த டிவைஸை கிட்டத்தட்ட ஒரு அலெக்சா மாதிரி. ஹீரோ நேரா அந்த டிவைஸ் கிட்ட போய் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுன்னு சொல்லி கேட்பான். அந்த டிவைஸும் ஹீரோவை பத்தி சொல்லுது. ஹீரோ ஒரிஜினலாவே அந்த யுனைடெட் ஃபெடரேஷனுக்காக வேலை பார்த்த ஒரு ஸ்பை. ஃபெடரேஷன் தான் உனக்கு வேலை கொடுத்து இந்த காலனியில ஒரு போராட்ட கும்பல் இருக்கும், அந்த கூட்டத்தை அழிக்கணுன்றதுக்காக உன்னை
அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டக்காரங்களோட நியாயத்தை கேட்டுட்டு அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துட்ட. அதனால ஃபெடரேஷனோட ஹெட் ரொம்பவே கோவப்பட்டு இந்த காலனில இருக்க எல்லாரையுமே காலி பண்ணிட்டு இந்த நிலத்தை அவனோட ஆக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு மிகப்பெரிய ரோபோட் படையவே தயார் பண்ணியிருக்கான். ஆனா அந்த படையை அழிக்கணும்னா ஒரு சீக்ரெட்டான கோடு தேவைப்படும். அந்த கோடு மொத்தமே வேற எங்கேயுமே சேவ் பண்ணாம அவனோட மூளைக்குள்ளேயே வச்சிருக்கான். ஒரே கிளிக்ல அந்த மொத்த ஆர்மியுமே செயலிழக்க வைக்க முடியும்னு சொல்லி இந்த அலெக்சா சொல்லுது. அதுவும் இல்லாம உன்னை இப்ப காப்பாத்தின மெலினா பொண்ணு உன்னோட நினைவுகளை மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபெடரேஷனுக்கு எதிராக நீ புரட்சி பண்றேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை கொலை பண்ண வந்தாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து நிக்கும் போது உங்களோட கையிலேயே ஒருத்தன் சுட்டான். உங்க 2 பேரோட கையுமே ஒன்னா தொலைச்சிட்டு அந்த புல்லட் வெளியில போச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க 2 பேரோட கையுமே ஒன்னா கோர்த்து வச்சு பாருங்க. உங்க 2 பேரோட கையிலுமே அந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் அந்த கையை வச்சு பார்க்கும்போது அலெக்சா சொன்ன மாதிரி 2 பேரோட கையிலுமே ஒரே மாதிரி தழும்பு இருக்கும். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட கதை உடைச்சுக்கிட்டு உள்ள ஒரு டீம்ல ஒரு மொட்டை இருப்பான். மொட்டை ஏறினா ஹீரோ கவர்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அவன் ஹீரோ கிட்ட வந்து நீ இப்ப பாத்துட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. நீ ரீகால் கம்பெனிக்கு போய் டிடெக்டிவ் மாதிரி ஃபேண்டசியா ஒரு நினைவு வேணும்னு கேட்டிருப்ப. அந்த நினைவு தான் உன்னோட மூளைக்குள்ள ஏத்தி இருக்கு. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. சொல்ல போனா உன்னோட உண்மையான உடம்பு இன்னும் அந்த ரீகால்ன்ற கம்பெனில தான் இருக்கு. நானுமே உண்மை கிடையாது. நானும் அந்த ப்ரோக்ராம் வழியா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்ல போனா அந்த ப்ரோக்ராமே இந்த மெலினா பொண்ணு தான். இவ ஒன்னும் உண்மையான பொண்ணு கிடையாது. வேணும்னா அவளை சுட்டு பாரு, கண்டிப்பா சாக மாட்டான்னு சொல்லும். ஆனா ஹீரோவால மெலினாவை கொல்ல முடியாது. இருந்தாலும் மொட்டை ஹீரோ ரொம்பவே கட்டாயப்படுத்தி சுடுன்னு சொல்லி பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஹீரோ ஒரு கட்டத்துல இதை உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக மெலினாவை தான் சுடணும்னு அவசியம் இல்ல, உன்னை சுட்டாலே போதும்னு சொல்லி கையில கன் எடுத்து மொட்டையை சுடுறான். இப்போ மொட்டை சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டதா இருந்திருந்தா இந்த மொட்டை செத்துருக்க கூடாது. ஆனா மொட்டைங்கிற ரத்தம் வந்து இறந்து போறான். இப்பதான் ஹீரோவுக்கு அவன் சொன்ன எல்லாமே பொய், இது ஒன்னும் ப்ரோக்ராம் கிடையாது, ரியல் லைஃப் தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மெலினாவை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போவான். அதே சமயம் முதல் சீன்ல ஹீரோட ஒய்ஃப்னு சொல்லி பொய்யா ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொய்யான ஒய்ஃப் கையில கன் எடுத்துட்டு ஹீரோவை கொல்றதுக்காக ஹீரோ எங்க போனாலும் பின்னாடியே விரட்டிட்டு இருக்கு. ஒரு வழியா எல்லாரையுமே சமாளிச்சு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவான். மெலினா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அந்த போராட்ட கூட்டத்தோட தலைவன் மேத்யூன்னு ஒருத்தருப்பான். அவனை போய் பார்த்து ஏதோ உதவி கிடைக்கும்னு சொல்லி 2 பேருமே அவனை பார்க்க போறாங்க. நேரா போய் மேத்யூவை பாக்குறாங்க. இந்த மெலினா வேற யாருமே கிடையாது, மேத்யூவோட பொண்ணு தான். மேத்யூ ஹீரோவை பார்த்து அந்த ரோபோட் ஆர்மியை அழிக்கிறதுக்கான கோடு உன்னோட தலையில தான் இருக்கு. உன்னோட நினைவுகளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கோடு கிடைச்சிரும். அதை வச்சு ரொம்ப சுலபமா அந்த ஆர்மியை அழிச்சிடலாம். அதுக்காக உன்னோட உதவி வேணும்னு கேட்பான். ஹீரோவும் சரின்னு சொல்லுவோம். ஹீரோ ஒரு சேர்ல உட்கார வச்சு அவனோட மூளையை ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னொரு உண்மை தெரியுது. ஹீரோவோட தலையில அந்த மாதிரி எந்த கோடும் கிடையாது. சொல்ல போனா ஃபெடரேஷன் கிட்ட அந்த மாதிரி ஒரு ரோபோட் ஆர்மியே கிடையாது. இது எல்லாமே இந்த மேத்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச ஒரு பொய் தான். ஹீரோ மூலியமா ஒரு டிராப்பை செட் பண்ணி மேத்யூவை பிடிக்கணுன்றதுக்காக தான் ஃபெடரேஷன் முயற்சி பண்ணிருக்கோம். இவனோட மூளையில அந்த கோடை தேடும் போது இவங்க இருக்க இந்த லொகேஷன் டீடைல் எல்லாமே ஃபெடரேஷனுக்கு போயிருக்கோம். ஃபெடரேஷனோட ஹெட் ஒரு மிகப்பெரிய படையவே கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்க எல்லாருமே சுட்டு கொள்றான். மேத்யூ அதே இடத்துல இறந்து போறான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி டிராப் வச்சு பிடிக்கணுன்ற பிளான் எல்லாமே ஹீரோவோட தான். எச்சே அவன் போட்டதான்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு எதுவுமே புரியாது. படம் பார்த்துட்டு இருக்க நமக்குமே எதுவுமே புரியல. உண்மையை சொல்ல போனா ஹீரோ ஒரு மெக்கானிக்கா ஸ்பையா இல்ல போராட்ட கூட்டத்தோட தலைவனு சொல்லி நமக்கும் எந்த ஒரு தெளிவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போராட்ட கூட்டத்தை அழிக்கிறதுக்காக வந்தானா, இல்ல ஆரம்பத்துல கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இந்த போராட்ட கூட்டத்துக்கு உதவி பண்ணி இந்த காலனியை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தானன்றதுலயும் தெளிவில்லை. இப்ப ஃபெடரேஷனோட ஹெட் நீ இந்த மிஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உன்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இந்த எல்லா நினைவுகளையும் அழிச்சிட்டு உன்னோட பழைய நினைவுகளை உன்னோட மூளைக்குள்ள ஏத்த போறோம். நீ திரும்ப எனக்காக வந்து இங்க வேலை செய்ய போறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவை அந்த மிஷின்ல கட்டி போட்டுட்டு இந்த போராட்ட கூட தலைவனை கொல்றதுக்கு உதவி பண்ணது ரொம்பவே நன்றி. இப்ப அவனும் இல்ல, இந்த காலனியை காப்பாத்துறதுக்கு இங்க வேற யாருமே கிடையாது. நான் போய் அந்த மக்களை எல்லாம் அந்த இடத்த விட்டு விரட்டிட்டு வரேன்னு சொல்லி அந்த ஃபால் என்ற லிப்ட்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பான். இப்ப ஃபெடரேஷனோட தலைவன் கூட ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஒரு படம் வந்திருக்கும். அந்த டீம்ல ஒரு ஆளா ஓப்பனிங் சீன்ல கைக்குள்ளேயே ஒரு போன் இருந்திருக்கும். அதுல ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசியிருப்பான். அவனும் அதே கூட்டத்துல இங்க இருக்கான். ஃபெடரேஷனோட தலைவன் இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோட கை கட்ட எல்லாமே கழட்டி விட்ட உடனே அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு ஃபெடரேஷனோட தலைவன் போற அதே லிப்டுக்குள்ள ஹீரோவும் ஏறிப்பான். ஆனா அப்படி உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லிப்ட்ல இருக்க ஏகப்பட்ட இடங்கள்ல பாம்பை செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருப்பான். லிப்டுக்குள்ள போன உடனே ஃபெடரேஷனோட ஹெட்டை கொலை பண்ணணும்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோவத்துல போயிட்டு இருப்பான். ஹீரோவோட பொய்யான ஒய்ஃப் இங்கேயே வந்து ஹீரோவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா ஃபெடரேஷனோட ஹெட்டை பார்க்க வந்துருவான். அதே சமயம் மெலினா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபெடரேஷனோட ஹெட் ரொம்பவே நக்கலா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, 15 நிமிஷத்துக்குள்ள இந்த லிப்ட் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி போயிருக்கும், இந்த ஹெலிகாப்டர் வச்சு நீங்க எப்படி என்ன பிடிக்க போறீங்கன்னு சொல்லி ரொம்பவே நக்கலா பேசுவான். அதே சமயம் ஹீரோவோட கையில் இருக்க வாட்சை அடிக்கடி ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். அதே சமயம் அந்த லிப்டும் கிளம்புது. ஹீரோவோட கையில் இருக்க வாட்சும் ஜீரோவுக்கு வந்த உடனே அந்த லிப்ட்ல இருக்க ஏகப்பட்ட இடங்கள்ல பாம் செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த பாமும் ஒன்னு ஒன்னா வெடிக்குது. இந்த ஷிப்ல தான் ஆயிரக்கணக்கான ரோபோட்டிக் ஆர்மியை ஃபெடரேஷனோட ஹெட் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். வெடிச்ச பாம்ல எல்லா ரோபோட்டும் சுக்குநூறா போகுது. இப்பதான் ஹீரோ ஃபெடரேஷனோட ஹெட்டை பார்த்து என்னோட உண்மையான பிளானே இதான், இது கூட தெரிஞ்சுக்காம இவ்வளவு நக்கலாவா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி
ஒரு கத்தி எடுத்து ஃபெடரேஷனோட ஹெட்டை குத்தும். ஏகப்பட்ட இடத்துல குத்தி ஃபெடரேஷனோட ஹெட் அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுட்டு, ஆனா இப்போ வந்து லிஃப்ட் பாம்பு வெடிச்சதுனால டேமேஜ் ஆகி கீழே தரையில விழ போகுது. கரெக்டா மெலினா பொண்ணு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோ அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. திரும்ப ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது உடம்புல ஏகப்பட்ட இடத்துல கட்டு போடப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். பக்கத்துலயே மெலினா பொண்ணு ஹீரோவை பார்த்து அழுதுட்டு இருப்பா. ரொம்பவே பாசமா ஹீரோவோட கையை பிடிச்சு எது வந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா கொஞ்சம் உத்து பார்க்கும் போதுதான் அந்த கையில மெலினாவுக்கும் ஹீரோவுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு தளம் இருந்திருக்கும். ஆனா அந்த தளம் இந்த கையில இல்ல. உடனே ஹீரோ கொஞ்சம் உஷாராகி அவரோட கழுத்துல இருக்க காலரை புடுங்கி பார்க்கும்போது தான் இது அந்த பொய்யான ஒய்ஃப்ன்றது தெரியுது. ஹீரோ எங்க போனாலும் இவ வந்து கொல்லாம விட மாட்டாப்புல. ஒரு வழியா அவளையும் அடிச்சு போட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவான். ஹீரோ இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் மெலினா பொண்ணு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும்போது பக்கத்துல அந்த ஆர்டிபிஷியல் மெமரி எல்லாம் ஏத்தக்கூடிய அந்த ரீகால்ன்ற கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டி ஒரு வழியா இவ்வளவு போராட்டத்துக்கும் கலவரத்துக்கும் மத்தியில திரும்பவும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்றாங்க. இதோட இந்த படமும் இங்க முடியுது. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பாக்குறேன். நன்றி.